Praise the Lord. இந்த காலை வேளையிலே நாம் தேவனுடைய வசனத்தை தியானிக்க போகிறோம். 46வது சங்கீதம் 10வது வசனத்துல நாம் இப்படி வாசிக்கிறோம். நீங்கள் அமர்ந்திருந்து நானே தேவன் என்று அறிந்து கொள்ளுங்கள். நீங்கள் அமர்ந்திருந்து நானே தேவன் என்று அறிந்து கொள்ளுங்கள் என்று ஆண்டவர் இந்த காலை வேளையில உங்களை உற்சாகப்படுத்தி கொண்டிருக்கிறார். உங்க சூழ்நிலைமை இன்னைக்கு எப்படி இருக்குதுன்னு எனக்கு தெரியாது, என்ன பிரச்சனையின் வழியா போய் கொண்டிருக்கிறீங்கன்னு தெரியாது. ஆனா எந்த சூழ்நிலைமையா இருந்தாலும், நம்ம மேல இருந்தாலும் கீழே இருந்தாலும், சந்தோஷமா இருந்தாலும் துக்கமா இருந்தாலும், whatever situation we are in, ஆண்டவர் இன்னைக்கு நம்மளை பார்த்து சொல்றாரு, அவர் தேவன் என்று நாம் அறிந்து கொள்ள வேண்டும். அதுக்கு முன்பதாக நாம் என்ன பண்ணணும்? அமர்ந்து இருக்கணும். Be quiet, calm your soul. உங்களுடைய இருதயத்தை இன்னைக்கு அமைதிப்படுத்தி கொள்ளுங்க. நிறைய நம்ம வாழ்க்கையை சுத்தி இருக்கிற சூழ்நிலைமைகள் அநேக நேரத்தில் என்ன பண்ணுதுங்க, நம்மளோட பேசிக்கொண்டே இருக்குது. there's a lot of noise in our head. நம்மளுடைய யோசனைகளை சிந்தனைகள்ல அநேக நேரத்தில் கலக்கங்களும் ஒரு பெரிய புயலே காணப்படுதுங்க. ஆண்டவர் இந்த காலை வேளையில் உங்களை பார்த்து சொல்லுகிறார், நீங்கள் அமர்ந்திருந்து quiet your soul this morning. இந்த காலை வேளையில உங்க ஆத்மாவை நீங்க அமைதிப்படுத்தி கொண்டு அவர் தேவன் என்று நீங்க அறிய வேண்டும் என்று ஆண்டவர் சொல்லுகிறார். இந்த அதிகாரத்திலிருந்து சில வசனங்கள் உங்களுக்கு சொல்லி உங்களை உற்சாகப்படுத்த விரும்புகிறேன். முதலாவது 46வது சங்கீதம் 1வது வசனத்தை நாம் வாசிப்போம். தேவன் நமக்கு அடைக்கலமும், தேவன் நமக்கு அடைக்கலமும். எல்லாரும் என்னோட சொல்லுங்க, தேவன் எனக்கு அடைக்கலமாக இருக்கிறார். ஹல்லேலூயா. அந்த விசுவாசம் நமக்குள்ள இந்த காலை வேளையில நல்லா ஒரு உறுதியாக அந்த விசுவாசம் எழும்பிட்டுங்க. ஆண்டவர் எனக்கு அடைக்கலமாக இருக்கிறார். வானத்தையும் பூமியை படித்த இந்த ராஜாதி ராஜா, இந்த சர்வ வல்ல தேவன் எனக்கு அடைக்கலமாக இருக்கிறார். ஹல்லேலூயா. ஒரு இன்சூரன்ஸ் எடுக்கணும்னா கூட நம்ம எவ்வளோ சிந்தித்து செலவு பண்ணுகிறோங்க. ஏன்னா நம்மளுக்கு அது ஒரு அடைக்கலம் மாதிரி. ஒரு நாள் சிக்கானா ஹாஸ்பிட்டலுக்கு போனா இது ஒரு அடைக்கலமா இருக்கும்ட்டு அதை குறித்து நம்ம ஜாக்கிரதையா இருக்கிறோம் இல்லைங்களா? ஒரு மனுஷன் உண்டாக்குன ஒரு காரியம் அவ்வளவுதான். ஆனா ஆண்டவர் சொல்லுகிறாரு, நானே உனக்கு அடைக்கலமா இருப்பேன்னு. அவருக்கு மிஞ்சின ஒரு சக்தி இந்த உலகத்துல எதுவுமே இல்லைங்க. அவருக்கு மீறி ஒரு வல்லமையோ ஒரு பேரோ ஒரு புகழோ இந்த உலகத்துல எதுவுமே இல்லைங்க. அப்படி இருக்கிற தேவன் இன்னைக்கு உங்களை பார்த்து சொல்றாரு, அவர் உங்களுடைய அடைக்கலமா இருக்கிறேன்னு சொல்லுகிறார். அதே 1வது வசனத்துல இன்னொரு விஷயமும் நம்ம பார்க்கிறோம். தேவன் நமக்கு அடைக்கலமும் பெலனும், ஆபத்து காலத்தில் அனுகூலமான துணையுமானவர். ஆண்டவர் நமக்கு பலனுமா இருக்கிறாரு, ஆபத்து காலத்துல அனுகூலமான துணையா. The Lord will be my helper in the day of trouble. இன்னைக்கு நீங்க எந்த காலத்துல இருக்கிறீங்கன்னு எனக்கு தெரியாதுங்க. ஒருவேளை நீங்க ஆபத்தின் காலத்துல இருந்தா ஆண்டவர் உங்களுக்கு சொல்லுகிறாரு, அவர் நமக்கு பலனா இருக்கிறாரு, அவர் நம்மளுக்கு துணையா இருக்கிறாரு, நம்மளுக்கு உதவி செய்கிறவராக இருக்கிறார். Praise the Lord. இன்றைக்கு இந்த வசனத்தை கேட்டுக்கொண்டிருக்கிற நீங்க உங்க விசுவாசத்தை பலப்படுத்திக் கொள்ளுங்க. எல்லா விதமான சோர்வுகளா இருக்கலாம், சில சந்தேகங்களா இருக்கலாம், நம்ம இருதயத்தை கலக்க பண்ணி கொண்டிருக்கிற விஷயங்களா இருக்கலாம், எதிர்காலத்தை குறிச்சு பயங்களா இருக்கலாம், சூழ்நிலைமை குறிச்சு ஒரு பயங்களா இருக்கலாம் இல்லைங்களா? நம்ம கூட இருக்கிற நண்பர்களால வந்த பிரச்சனைகளா இருக்கலாம், குடும்பத்தாரனால வந்த சில சோதனைகளாக பிரச்சனைகளாக இருக்கலாம். எதுவா இருந்தாலும் ஆண்டவர் உங்களை பார்த்து சொல்லி கொண்டிருக்கிறாரு, நானுடைய அடைக்கலமா இருக்கிறேன், நானுடைய பலனா இருக்கிறேன், நானுடைய துணையா இருக்கிறேன்னு ஆண்டவர் சொல்லுகிறார். இந்த 3 விஷயத்துக்காக ஒரு நிமிஷம் நீங்க எல்லாரும் கரங்களை உயர்த்தி ஆண்டவருக்கு முழு இருதயத்தோட ஸ்தோத்திரம் சொல்லுவோமா? ஸ்தோத்திரம் ஆண்டவரே, ஸ்தோத்திரம் ஆண்டவரே, உமக்கு நாங்க நன்றி சொல்லுகிறோம் ஐயா. ஹல்லேலூயா. நம்மளுக்கு உதவி ஆண்டவர் இருக்கிறார். 4வதாக 9வது வசனத்துல நாம் பார்க்கிறோம். அவர் பூமியின் கடைமுனை மட்டும் யுத்தங்களை ஓய பண்ணுகிறார், வில்லை ஒடித்து ஈட்டியை முறிக்கிறார், ரதங்களை நெருப்பினால் சுட்டெரிக்கிறார். நம்ம ஆண்டவர் யாரா இருக்கிறார்னா, he is a conqueror. hallelujah. எப்படி இருக்குங்க வசனம்? பூமியின் கடைமுனை மட்டும் யுத்தங்களை ஓய பண்ணுகிறார். யுத்தங்களை யார் ஓய பண்ண முடியும்? இன்னைக்கு நம்ம உலகத்துல நம்ம பார்க்கிறோம், பெரிய பெரிய யுத்தங்கள் நடந்து கொண்டிருக்கு இல்லைங்களா? யுத்தங்களை ஓய பண்ணணும்னா சும்மா நம்ம வீட்டுக்கிட்ட இருக்கிற யாரோ ஒரு காமன் மேன் இல்லைங்களா, ஒரு லே பர்சன் போயிட்டு யுத்தங்களை ஓய பண்ண முடியுங்களா? இல்லைங்களா? ஒரு எம்எல்ஏனால முடியுங்களா? இல்லைங்க. யுத்தங்களை ஓய்வு பண்ணணும்னா ஒரு பெரிய தேசத்தின் ஜனாதிபதி வரணும் இல்லைங்களா? அமெரிக்கன் ஜனாதிபதியை ஏன் கூப்பிடுறாங்க? அவங்களுடைய ஸ்தானம், அவங்களுடைய உயர்ந்த ஸ்தானத்தினால் என்ன ஆகுதுங்க, சில காரியங்களை செய்ய முடியும். அது போல யுத்தங்களை ஓய்வு பண்ணுகிறது நம் தேவன். அவர் யாருங்க? அவர் எல்லாவற்றையும் ஜெயிக்கிறவரா இருக்கிறார். He is a conqueror. நம்ம ஆண்டவரை குறித்து நாம் சரியா புரிஞ்சு கொள்ளணும், சரியா நாம் அறிந்து கொள்ள வேண்டும். Praise the Lord. யுத்தங்களை ஓய்வு பண்ணுகிறார், வில்லை ஒடித்து ஈட்டியை முறிக்கிறார், ரதங்களை நெருப்பினால் சுட்டெரிக்கிறார்,
நீங்கள் அமர்ந்திருந்து நானே தேவன் என்று அறிந்து கொள்ளுங்கள். ஹalleluya. இப்படியெல்லாம் நம் தேவன் யுத்தத்தை பார்த்து பயப்படுகிறவர் அல்ல, யுத்தத்துல ஜெயிக்கிறவரா இருக்கிறார். அந்த தேவன் நம்மளுக்கு அடைக்கலமாக, அந்த தேவன் நம் பலனாக, அந்த தேவன் நம் துணையாளராக நம்மளோடு இருக்கிறாருங்க. ஹalleluya. நாம் தேவனுக்குள் களி கூற வேண்டும். அவர் 10வது வசனத்தை நம்மளை பார்த்து சொல்லுகிறார், நீங்கள் அமர்ந்திருந்து. இதெல்லாம் சொல்லிட்டு ஆண்டவர் சொல்றாரு, நீங்க அமர்ந்திருந்து. இல்லைங்களா? ஏன் நம்ம அமர்ந்து இருக்கணும்? ஏன் நம்ம ஆத்மாவை நம்ம அமைதிப்படுத்தி கொள்ளணும்? ஏன்னா தேவன் நம் துணையா இருக்கிறார், தேவன் நம்மளுடைய அடைக்கலமா இருக்கிறார், தேவன் நம்மளுடைய பலனா இருக்கிறார், தேவன் நமக்காக ஜெயத்தை கொண்டு வந்திருக்கிறார். அதுக்கு தான் அப்போஸ்தலனாகிய பவுல் அப்படி சொல்லுகிறார். 1 கொரிந்தியர் 15 அதிகாரம் கடைசி வசனத்துல சொல்லுகிறார், நம்மளுக்கு ஜெயம் கொடுக்கிற தேவனுக்கு, கிறிஸ்துவுக்கு ஸ்தோத்திரம். Praise the Lord. Praise be to our God who brings us victory. நம்மளுக்கு ஜெயம் கொடுக்கிற நம்ம தேவனை நாம் துதித்து கொண்டிருக்கிறோம். அவரை நாம் விசுவாசிக்கிறோமா? இந்த காலை வேளையில இப்படி எல்லாம் ஆண்டவர் செய்கிறார் என்ற வசனத்தை பார்த்திருக்கிறோம். நம்ம விசுவாசம் எங்க இருக்கு? இதை நாம் நம்பும் போது நாம் அந்த ஜெயத்தை பார்ப்போம். இல்லைங்களா? முதலாவது அவரை விசுவாசிங்க. 2வது அவருக்கு நீங்க ஒப்பு கொடுங்க. ஆண்டவரே, என்னுடைய பலன் நீங்கப்பா, சொந்த பலத்துல நான் நிற்க மாட்டேன், உங்க பலத்துக்கு என்னை நான் ஒப்பு கொடுக்கிறப்பா. என்னை தப்பு வைப்பர் நீர் ஆண்டவரே, என்னை தப்பு வைத்துக் கொள்ள நான் நண்பர்களை தேட மாட்டேன், என் சுய முயற்சினால நான் முன்னாடி போக மாட்டேன், உண்மை நான் விசுவாசிக்கிறேன், நீங்க என்ன தப்பு வைங்கப்பா. Yield yourself to him. நம்மள ஆண்டவர் கருத்துல நம்மளை நாம் ஒப்பு கொடுக்க வேண்டுங்க. 3வது நாம் அவருக்கு சேவை செய்ய வேண்டுங்க. இல்லைங்களா? என்ன நடந்தாலும் ஆண்டவரே, நான் உமக்காக, நீர் எனக்காக வைத்திருக்கிற நோக்கத்துல நான் முன்னாடி போய் கொண்டே இருக்க போகிறேன். பயத்தினாலவோ கலக்கத்தினாலவோ நான் எந்த விதமான சோர்வுக்கு என்னை ஒப்பு கொடுக்காம, நான் நீர் கொடுத்திருக்கிற நோக்கத்துல நான் முன்னாடி போய் கொண்டே இருக்க போகிறேன் ஆண்டவரே. ஏனென்றால் என்னோட நீங்க இருக்கிறீங்க, என்னை நீங்க பலப்படுத்தி கொண்டிருக்கிறீங்க, நீங்க அடைக்கலமா இருக்கிறீங்க, நீங்க எனக்கு ஜெயம் தந்து கொண்டிருக்கிறீங்கன்ற விசுவாசத்துல அவருக்கு நாம் சேவை செய்ய வேண்டும். கடைசியாக இன்னொரு 3 விஷயத்தை சொல்லி நான் உங்களை உற்சாகப்படுத்த விரும்புகிறேன். அநேக நேரத்துல நம்ம ஆத்மாவை நாம் அமைதிப்படுத்தி கொள்ளும் போது பிசாசு என்ன பண்ணுவான்னு பார்த்தீங்கன்னா, அவனுடைய தந்திரம் இதுங்க. கடந்த காலத்தின் காரியங்களை கொண்டு வந்து நம்ம மனதுக்குள்ள குற்ற மனப்பான்மையை பிசாசு கொண்டு வருவான். கடந்த காலத்தின் பாவங்களை நம்மளுக்கு ஞாபகப்படுத்தி நம்ம அமைதியா இருக்கணும் அவன் சில யோசனைகளை கொண்டு வந்து, கடந்த காலத்தின் பிரச்சனைகளை கொண்டு வந்து நம்மளுக்கு என்ன பண்ணுவானா, நம்மளை பயமுறுத்த பிசாசு அவன் முயற்சி எடுப்பான். அந்த நேரத்துல நாம் ஞாபகம் கொள்ள வேண்டும், என்னுடைய குற்ற மனப்பான்மை இயேசு கிறிஸ்துவின் ரத்தத்தினால ஆண்டவர் அதை கழுவிட்டாருங்க. என்னுடைய பாவங்களை ஆண்டவர் மன்னிச்சிட்டாருங்க. என்னை ஆண்டவர் சுத்திகரிச்சிருக்கிறார். புது சிருஷ்டியாக தேவன் என்னை மாற்றியிருக்கிறார். பிசாசு உங்களுக்கு கடந்த காலத்தை எடுத்துட்டு வந்து காட்டினானா, நீங்க பிசாசுக்கு சிலுவையை காட்டுங்க, பிசாசுக்கு இயேசு கிறிஸ்துடைய தியாகத்தை காட்டுங்க, ஆண்டவருடைய ரத்தத்தை எடுத்து காட்டுங்க. நான் மீட்கப்பட்டவன், நான் ரத்தத்தால கழுவப்பட்டவன் என்று. நிகழ்காலத்தை குறித்து நாம் அநேக நேரத்தில் நம்ம உள்ளத்தை அமைதிப்படுத்தி கொண்டிருக்கும் போது நிகழ்காலத்தை குறித்து சில கவலைகள் வரலாம். அநேக காரியங்கள் உங்களுக்கு இன்னைக்கு உங்க மனதில் சில கவலைகளையும் சில வேதனைகளையும் கொண்டு வந்து கொண்டிருக்கலாம். இன்றைக்கு நீங்க ஞாபகம் வைத்துக் கொள்ளுங்க, அப்போஸ்தலனாகிய பவுல் ஆண்டவரை பார்த்து அவர் மன்றாடும் போது, அவர் மாம்சத்தில் ஒரு முள் இருக்கும் போது, அந்த அவருக்கு இன் ஹிஸ் பிரசன்ட் சிச்சுவேஷன், அவருடைய நிகழ்காலத்தில் ஆண்டவரை நோக்கி பார்க்கிறார். ஆண்டவரே, இந்த பிரச்சனைக்கு என்னப்பா முடிவு என்று ஆண்டவர் சொல்லுகிறார், என்னுடைய கிருபை உனக்கு போதும் என்று. ஹல்லேலூயா. நிகழ்காலத்தில் சில பிரச்சனைகளை பார்த்து நீங்க சோர்ந்து போகாதீங்க, தேவ கிருபை அதிகமாய் உங்களுக்கு பெருகி கொண்டிருக்கிறது. லுக் அட் ஹிஸ் கிரேஸ் in your present situation. நம்ம நிகழ்காலத்துல அவருடைய கிருபையை நாம் பார்ப்போம். 2வதாக, இந்த நிகழ்காலத்துல எல்லாவற்றையும் ஆண்டவர் பார்த்து கொள்வார். என் தேவைகள் எல்லாவற்றையும் யெகோவா ஈரே சந்திப்பார் என்று நீங்க தேவனுக்குள்ள விசுவாசமா இருங்க. 3வதாக, நிகழ்காலத்துல உங்களுக்கு பிரச்சனையா தோன்றினால் நீங்க கவலைப்பட தேவையில்லை. ஏனென்றால் நம்ம விழுவாமல், நம்ம காலை சரங்காமல் ஆண்டவர் என்ன பண்ணுவாருங்க, நம்மளை தப்பு வைக்கிறவர். He will keep you from falling. Praise the Lord. இதெல்லாம் ஆண்டவர் இன்னைக்கு உங்களுக்கு கொடுக்கிற வாக்குத்தத்தம். நீங்க அமைதியா இருக்கும்போது, when you are being still and waiting upon the Lord, ஆண்டவர் உங்களை பார்த்து சொல்றார், my grace is sufficient for you. I will provide for all your needs and you do not have to worry. I will keep your foot from falling. Hallelujah. ஆண்டவர் உங்களுக்கு வாக்குத்தத்தங்களை கொடுக்கிறார். நாம் நம்மளை அமைதிப்படுத்தி கொள்ளும்போது, கடைசியாக எதிர்காலத்தை குறித்து நாம் பார்க்கும்போது, ரோமர் 8வது அதிகாரம் 28வது வசனத்தில் ஆண்டவர் இப்படி சொல்லுகிறாரு, அன்றியும்
அவருடைய தீர்மானத்தின்படி அழைக்கப்பட்டவர்களாய் தேவனிடத்தில் அன்பு கூறுகிறவர்களுக்கு சகலமும் நன்மைக்கு ஏதுவாக நடக்கிறது என்று அறிந்திருக்கிறோம். தேவனை நீங்க அன்பு கூர்ந்து கொண்டு இருக்கிறீங்க, ஆண்டவரை நீங்க ஆராதிச்சு கொண்டு இருக்கிறீங்க. ஆண்டவர் உங்களை பார்த்து சொல்லுகிறாரு, எது நடந்தாலும் அது நன்மைக்கு ஏதுவாகவே நடக்கும். ஹல்லேலூயா. அவரை அன்பு கூறுறவர்களை ஆண்டவர் மறுக்கிறவர் அல்லங்க. அவரை அன்பு கூறுறவர்களை ஆண்டவர் கைவிடுகிறவர் அல்லங்க. ஆண்டவர் சொல்லுகிறார், எல்லாவற்றையும் நன்மைக்கு ஏதுவாக தேவன் நடத்தி முடிக்கிறவரா இருக்கிறார். நாம் என்ன பண்ண வேண்டும்? அமைதியா இருந்து இந்த காரியங்களை நாம் அறிந்து கொள்ள வேண்டும். அவர் தேவன் என்று நாம் அறிந்து கொள்ள வேண்டும். கடந்த காலமா இருக்கட்டும், நிகழ்காலமா இருக்கட்டும், வரப்போகிற நாட்களா இருக்கட்டும், எல்லாவற்றிலும் God is in control. நம் தேவன் எல்லாவற்றையும் ஆண்டு கொண்டிருக்கிறார். எல்லாவற்றும் அவருடைய கட்டமைப்பு கீழே தான் இருக்குது. நாம் பயப்பட தேவையில்லை. அவர் தேவன் என்று நாம் அறிவோம். என்னோடு சேர்ந்து நீங்க எல்லாரும் இந்த காலை வேளையில ஜெபிங்க. உங்களுடைய இறுதி தாண்டு கருத்துல நீங்க ஒப்பு கொடுங்க. நம்மளை நடத்துகிற நம்ம தேவன், நம்மளுடைய ராஜாதி ராஜா, அவர் நம்மளோடு இருக்கிறார். நாம் நம்மளுடைய இருதயத்தை அமைதிப்படுத்தி அவருக்குள்ள பலன் அடைவோம். பிதாவே, இந்த காலை வேளையில உமக்கு நாங்க நன்றி சொல்லுகிறோம்ப்பா. உம்முடைய சமூகத்துக்குள்ளாக நாங்க வந்திருக்கிறோம் ஆண்டவரே. அதிகாலையில உண்மை நாங்க தேடிக்கொண்டு இருக்கிறோம்ப்பா. இந்த காலை வேளையில என்ன சூழ்நிலை மேல உங்க பிள்ளைகள் இருந்தாலும் அவங்க இருதயங்கள் அமைதிப்படவும் ஆண்டவரே, நீர் தேவன் என்று நாங்க அறியவும், உமக்குள்ள நாங்க பலன் அடையவும் ஆண்டவரே, இந்த காலையில உங்க பிள்ளைகளுக்கு நீங்க உதவி செய்யுங்கப்பா. எங்களுடைய அடைக்கலம் நீங்கப்பா, எங்களுடைய பலன் நீங்க தான்ப்பா. எங்களோட இருக்கிற, எங்களுக்கு ஒத்தாசை செய்கிற ஆண்டவரே, எங்களுக்கு உதவி செய்கிற எங்க தேவன் நீங்கப்பா. எதை குறித்து நாங்க பயப்படாமல் உண்மையே நாங்க விசுவாசித்து உமக்கே எங்களை நாங்க ஒப்பு கொடுத்து தினந்தோறும் எந்த சூழ்நிலையுமே இருந்தாலும் உம்முடைய நோக்கத்துல தொடர்ச்சியாக நாங்க முன்னாடி போக எங்களுக்கு உதவி செய்யுங்கப்பா. உமக்கே துதிகன மகிமை உண்டாகட்டும். இயேசுவின் மூலம் ஜெபிக்கிறேன் ஜீவனுள்ள நல்ல பிதாவே, ஆமென், ஆமென். கர்த்தர் உங்களோடு இருக்கிறார். அமர்ந்திருந்து அவர் தேவன் என்று இன்றைக்கு நாம் அறிவோம். ஆமென்.